ரொம்ப வலிக்கும் வயிறு. டேட் சரியா அந்த டேட்டுக்கு 2-3 நாளைக்கு வரும். ஆனா திருப்பி எனக்கு பாபா கிடைக்கவும் இல்லை. டேட்டுகளும் அதிகமா வரும்போது நோய் தான் கூடுதலா வருது. அது ஏன் என்று சொல்லி டாக்டர்கிட்ட தெரிஞ்சு கொள்ள வேலை. எனக்கு உயிரின் பாபா நிக்கல என்ற காரணமும் தெரிஞ்சு கொள்ள வேலை டாக்டர். அதாவது இப்பொழுது 45 வயது என்று குறிப்பிட்டிருக்கிறார். இந்த 45 வயதிலே இன்னொரு குழந்தை நிற்கவில்லை என்று நீங்கள் குறிப்பிடுகிறீர்கள். இன்னொரு புறம் நீங்கள் மாதவிடாய் வருகின்ற பொழுது வயிற்று வலி அதிகமாக வருகிறது என்று குறிப்பிட்டிருக்கிறீர்கள். இன்று பார்த்தால் உங்களுக்கு 2 காரணங்களுக்காக உங்களுக்கு குழந்தை தங்குவது தாமதம் அடைய கூடியதாக இருக்கின்றது. ஒன்று, மாதவிடாய் வருகின்ற காலங்களில் வயிற்று வலி தாங்க முடியாமல் வருவதிலிருந்து என்ன புலனாகிறது என்று சொன்னால், உங்களது கர்ப்பப்பையை சுற்றி இருக்கின்ற இழையங்களில் எண்டோமெட்ரியோசிஸ் எனப்படுகின்ற ஒரு நோய் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதாவது கர்ப்பப்பைக்கு உள்ளே இருக்கும் இழையங்களை போன்ற இழையங்கள் கர்ப்பப்பைக்கு வெளியேயும் இருத்தலை நாங்கள் எண்டோமெட்ரியோசிஸ் என்று குறிப்பிடுவோம். இதன் போது என்ன நடக்கிறது என்றால், மாதவிடாய் வருகின்ற பொழுது கர்ப்பப்பைக்கு வெளியேயும் சில இரத்த கசிவுகள் ஏற்படுகிறது. இதன் பொழுது அந்த வயிற்று வலி ஏற்படுகிறது. இவ்வாறான நிலைமைகள் இந்த எண்டோமெட்ரியோசிஸ் நோய் இருப்பவர்களுக்கு சூழ்முட்டைகள் ஒழுங்காக வெளியேறுவதில்லை. அவ்வாறு வெளியேறிய சூழ்முட்டைகள் கூட பலோப்பியன் குழாய் ஊடாக ஒழுங்காக வந்தடைவதில்லை. இதனால் இந்த குழந்தை பாக்கியம் தாமதமடைகின்ற பெண்களில் பலரிலே இது ஒரு பெரிய சவாலான பிரச்சனையும் ஒரு சிக்கலான விடயமாக இருக்கிறது. அதற்கான சிகிச்சைகள் கூட சில வேளைகளிலே சிலருக்கு மட்டுப்படுத்தப்பட்டதாகத்தான் வெற்றி அளிக்கின்றது. எனவே இந்த எண்டோமெட்ரியோசிஸ் என்கின்றது ஒரு புறம் இருக்க, உங்களது வயதை பார்த்தால் 40-45 வயதை வருகின்ற பொழுது பெண்களின் சூழ் முட்டைகளின் தராதரமும் அவற்றின் வெளி எண்ணிக்கையும் குறைவடைந்து வருகிறது. பெண்கள் தமக்கு சூலகங்களிலே சூழ் முட்டைகளை ஒரு நிரந்தரமான ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை உடைய சூழ் முட்டைகளை தான் கொண்டிருக்கிறார்கள். அவர்களது சூழ் முட்டைகள் நாளாந்த மாதம் வெளியேற குறைவடைந்து போகிறது. அதாவது வங்கியிலே வைப்பிலிட்ட பணம் எடுக்க குறைவது போல் சூழ் முட்டையும் வயது போக குறைவடைந்து 50 வந்தவுடன் அந்த உங்களது வங்கி வைப்பு பூச்சியத்துக்கு போவது போல் சூலகத்தில் இருக்கின்ற சூழ்முட்டைகளும் இல்லாது போவத பொழுது மாதவிடாய் நிற்கின்றது. எனவே நீங்கள் அந்த சூழ்முட்டைகளின் எண்ணிக்கை இப்பொழுது குறைவடைந்து வருகிறது. உருவாகின்ற அந்த வெளிவருகின்ற முட்டைகளும் தராதரம் குறைந்தவையாக இருக்கிறது. இதன் பொழுது சற்று சிரமமாகத்தான் இருக்கும் உங்களுக்கு கருதங்குதல். எனவே இது போன்ற 2 பிரச்சனைகளை நீங்கள் முகம் கொடுக்கின்ற காரணத்தினால் நீங்கள் சற்று கருக்கட்டுகிற வாய்ப்பு தற்பொழுதைக்கு குறைவாகத்தான் இருக்கிறது. இன்னும் ஒரு அழைப்பு வந்திருக்கிறது. ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். சொல்லுங்கள். ஹலோ டாக்டர், எனக்கு 47 வயதுல நின்றுச்சு. அப்புறம் நான் கல்புல ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு மருந்து எடுக்கும். அவர் சொன்னார் 1 மாதம் மருந்து குடிச்சிட்டு வர சொல்லி சொன்னேன். அது குடிச்சு முடிய அடுத்த நாளே மென்சஸ் திருப்பி வந்துருச்சு. அதுக்கு பிறகு திருப்பி நான் போகணும்னு நினைக்க எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல. அதுக்கப்புறம் அப்படியே நின்றுட்டு அதுக்கப்புறம் முட்டுக்கால் வலியெல்லாம் நிறைய வந்து பிறகு மருந்து எடுத்து அந்த நாள் மருந்து குடிச்சேன்னா ஒரு 2 வருஷம் கிட்ட மருந்து குடிச்சேன். இப்ப மருந்து ஒன்றும் இல்ல. ஆனா இடுப்பு எல்லாம் நோவு, இன்னும் கால் வலியும் இருக்கு, நோவும் இருக்கு. இடுப்பு எல்லாம் சரியான வருத்தம் இப்ப குனிஞ்சு நிமிந்து வேலை செய்யக்கூடிய இல்லாம வருத்தமா இருக்கு. அதுக்கு என்ன செய்யலாம்? உங்களது மெனப்போஸ் பருவம் நீங்கள் 47 வயதிலே அடைந்து விட்டீர்கள். நான் குறிப்பிட்டேன், அந்த 50-51 வயதிலே அடைகின்ற மெனப்போஸை ஒரு 3-4 வருடங்கள் முன்கூட்டியே அடைந்து விட்டீர்கள். அடைந்தவுடன் உங்களுக்கு நோய் அறிகுறிகள் இருக்கின்றது. அந்த ஹோமோன் பற்றாக்குறையினால், மெனப்போஸ் வந்த பின்னர் வந்த அந்த ஹோமோன் பற்றாக்குறையினால் மூட்டு வலி, முதுகு வலி, நாரி வலி என்று உங்களது வெண்கூட்டு தொகுதி எலும்புகளே வலியை தோற்றுவிக்கின்றது. எனவே இந்த சிக்கல்களால் நீங்கள் அவதிப்படுவதனால் நீங்கள் ஹோமோன் மாத்திரைகளை உங்களது 50-51 வயது மேலும் ஒரு 3-4 வருடங்களுக்கு எடுக்கின்ற பொழுது இந்த எலும்புகள் சற்று ஆரோக்கியமாக இருக்கும். இந்த வலியை மட்டுமில்லை, இந்த எலும்புகள் தேவடைந்தால் நீங்கள் ஒரு சில வருடங்களின் பின்னர் ஒரு சிறிய விழுதல், சிறிய அடிபட்டாலே அந்த எலும்புகள் இலகுவிலே உடையக்கூடிய தன்மைக்கு மாறிவிடும். எனவே இந்த எலும்பு தொகுதியை பலவீனப்படுத்துகின்ற நிலையில் இருந்து விடுபடுவதற்கு நீங்கள் உங்களது இயற்கையான 50-51 வயது வரைக்கும் ஹோமோனை எடுங்கள். அதன் பின்னர் ஏதாவது சிக்கல் இருக்கிறது என்று சொன்னால் நாங்கள் உங்களுக்கு ஹோமோன்கள் தேவைப்பட்டால் உங்களது மார்பகங்களை எக்ஸ்ரே மூலம் பரிசோதித்து அவை சாதாரணமாக இந்த சிக்கலும் இல்லாது விட்டால் தொடர்ந்து அந்த ஹோமோன்களை நாங்கள் தொடர்ச்சியாக எடுக்கலாம். இல்லாவிட்டால் 50 வயதிலே நீங்கள் 50 அல்லது 51 வயதிலே அதை நிறுத்தி விடுங்கள். எனவே இப்போதைக்கு தீர்வு நீங்கள் ஹோமோன் மாத்திரைகளையும் கல்சியம் மாத்திரைகளையும் எடுக்க வேண்டியது அவசியம்.
40 வயதின் பின்பதாக பெண்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகளில் புற்றுநோய் தொடர்பான ஒரு அச்சம் கூட காணப்படுகிறது. அதிலும் அதிகமாக கருப்பை புற்றுநோய், மார்பக புற்றுநோய் தொடர்பான அச்சம் பெண்களிடையே காணப்படுகிறது. எனவே 40 வயதின் பின்பதாக பெண்கள் இந்த புற்றுநோய் தொடர்பில் எவ்வளவு